கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்பதை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். இப்போ இன்றைக்கெலாம் இன்னொரு, அதாவது அதே அரிசி தான், அதே பருப்பு தான், அதே தேங்காய் தான், அதே பச்சை மிளகா தான், அதே புளி தான், அதே கருவேப்பிலை தான். என்னங்க புதுசாக சொல்கிறீங்க? அதுதான். அதை தான் ஒருத்தன் இப்படி அப்படி ஒன்று பெரட்டி, ஒன்று ஊற வச்சு, ஒன்று தாளித்து, ஒன்று வதக்கி, ஒன்று கூழாக்கி, என்னத்தையோ ஒரு மெனு கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு கதம் ஏதோ ஒரு ஃப்ளேவர் கொண்டு வந்து இது புது மெனு, இதுக்கு ஒரு காரியம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி நூதனமான அழிவை விளம்பரப்படுத்தி அழிவை கொண்டு செல்லும், கடத்தி செல்லும், அதாவது பரப்பும், அழிவை பரவலாக விரிவடை செய்யும் எல்லா திட்டங்கள் அரங்கேறி கொண்டே இருக்கின்றன. பலாத்காரங்கள், வழக்கமாக நம்ம பலாத்காரம் என்பது பாலியல் பலாத்காரம் தான் அதிகமாக கேள்விப்படுறது உண்டு. இப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட், இந்த இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை, சட்டத்தை அமலாக்கத்துறை வலுக்கட்டாயமாக எந்த ஒரு வாரண்ட் இல்லாமல், என்ன ஒரு காரணம் இல்லாமல் சோதனை போடுறது, அவங்கள சிறைப்படுத்திட்டு போகிறது, அவங்க மேலே கேஸ் போடுறது, முன் அனுமதியின்றி வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் வீட்டையே பரட்டி போடுறது, இப்படிலாம் நடக்குது. இதுதான் தொடர்ந்து நடக்கும். நடக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தேவன் நம்மளை வைக்கல. இப்படிலாம் நடக்கும்போது நீ தைரியமாரு, நீ விழிப்பாரு, நீ ஜாக்கிரதையாரு, நீ நம்பிக்கையாயிரு, நீ உன் தலையை உயர்த்திப்பார் அப்படின்னு தான் கடவுள் நமக்கு சொல்லியிருக்க இயேசு. ஸோ சம்படி அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் இஷ்யூ. இந்த மனுஷன், யாரோ ஒருத்தர், இந்த மனிதர், அந்த மனுஷி, இந்த காரியம், ஏதோ ஒரு காரியம், எல்லா காரியம் அப்படிங்கிற நிலையில் நாம் விழித்திருந்து விடுதலையை காண, தேவனுடைய ஒத்தாசையை அனுபவிக்க பிரகாசமான மனக்கண்கள், விழிப்புணர்வு தேவன் நமக்கு தரும்படி நீங்கள் இந்த குறிப்புகளெல்லாம் யோசிக்கணும். நிலைத்திருப்பது என்பது தேவன் சொல்லுகிற வார்த்தையை நம்பி கை கொள்வது, முயற்சிப்பது, சில முயற்சிகளை எடுத்துக்கொள்வது, பயணப்படுவது, விட்டு விடுவது, பற்றி கொள்வது, விதைப்பது, பகிர்ந்து கொடுப்பது. இதற்குள்ளாக இன்னும் விசேஷமாக என்ன செய்ய முடியுங்கிறது, தியாகம் செய்வது, ஆண்டவருக்காக பொறுப்போடு காத்திருப்பது. பொது அறிவில் நான் யோசிக்கிறேன், இப்படி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க, சியாச்சின் கிளேசியர்ஸில் நிற்கிறாங்க. இன் எனி ஒன் கிவன் டே, ஒரே ஒரு குறித்த நாளில் டெய்லி எதிரிகள் வராங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, வரவும் மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் தான் வருவாங்க, அந்த நேரத்தில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட அந்த செயின் ஆஃப் டியூட்டி அப்படிங்கிறத, அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு சோல்ஜர் சம்டைம்ஸ் 72 hours அந்த அவர் கொடுக்கப்பட்ட அந்த ஏரியாவில் மேலும் கீழுமாக முன்னும் பின்னுமாக 360 degreesல அந்த பினாக்லஸோட, அவனுக்கு கொடுக்கப்பட்ட கேஜெட்ஸோட தன்னையும் பாதுகாத்துட்டு தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற அச்சுறுத்தல் ஏதாவது இருக்கா, யாராவது திருட்டுத்தனமாக உள்ளே நுழையிறாங்களா, வேறு ஏதாவது நடமாட்டம் இருக்கா, வேறு ஏதாவது யுக்திகள் இருக்கா, என்ன திடீர்னு என்றைக்குமே இல்லாத ஒரு நிசப்தம். அங்கே எதுவும் குழந்தைங்கள எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே ஏதோ கேட்குறதுக்கு, ஆனாலும் அங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஒரு சைலன்ஸ் இருந்தால் அவன் அதை ஸ்மெல் பண்ணணும், ஹி ஹேஸ் டு. அதே மாதிரி தான் கர்த்தருடைய காரியங்களும் எப்பயும் நடக்கிறது தான், எப்பயும் கூட்டம் நடக்கிறது தான், எப்பயும் வந்துட்டு போகிறது தான், எப்பயும் போயிட்டு வர்றது தான்.
நமக்கு மாத்திரம் இல்லை, உலகத்துக்கே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் எல்லாம் நம்ம ஒரு அங்கம் தானே. சபைக்கே அவர் சொல்லும்போது ஒரு அங்கத்துக்கும் தான் சொல்கிறாரு. தனித்தனியாகவும் நிறைய ஒரு சில சபைகளுக்கு எல்லையில் சொல்கிறாரு. பல ஆண்டுகளாகவே ஆண்டவர் சொல்கிறாரு, எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத, நம்ம வேறு ரொம்ப ஆதங்கப்பட்டு வேறு பாடிக்கிறோம். எதிர்பாராத நன்மைகள்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவோம். எதிர்பாராத நேரத்தில் ஏதாவது செய்யுங்க. நமக்கு அப்படி வேறு, ஏன்னா காத்திருந்து நமக்கு பொறுமை இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம். ஸோ நிலைத்திரு, ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட், அசையாதே, இப்படி அப்படி நகராதே, கர்த்தருக்குள்ளே ஊன்ற கட்டப்படு, காத்திரு. அந்தந்த சவால்களுக்கு ஏற்ற புரிதலை கேட்டுக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். புரிதலுக்கேற்ற பகுத்தறிவை, நல்லது கெட்டது அவசியம் இல்லை, உண்மை போய் காலம் சமயங்கள் இது கொண்டு இது உடனே நடக்கும், அது சில காலம் ஆகும், இப்படிலாம் நம்ம தான் கவனிச்சுட்டே இருக்கணும். அப்படி கவனிக்கிறவங்க, அப்படி விட்டு கொடுக்குறவங்க, அப்படி விழிப்பாக இருக்கிறவங்கள தான் தேவன் உபயோகிக்கிறார். அவர்களால் பலரையும் ஆண்டவர் விடுவிக்கிறார், அதெல்லாம் உண்டு தான். அப்படின்னாலும் நிலைத்திருப்பவர்களை தான் தேவன் தன்னுடைய மகிமைக்காக உபயோகிப்பார். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஓயாமல் இத்தனை காலமும் பைபிள் ஸ்டடி இருக்கும்போது அடிக்கடி நான் சொல்லுவேன். யோவான் 5:39, வேத வாக்கியங்களாம் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு முடிவெல்லாம் வாழ்வு உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. விட்னஸ், ஆண்டவருடைய செயல்முறை திட்டங்கள் நமக்கு அத்தாட்சியாக அமைகிறது, ஒரு உறுதிமொழியாக அமைகிறது, ஒரு உறுதியான நம்பிக்கை தருகிறது. சாட்சினா அதான், சாட்சியாக இருக்கணும். என்ன நம்பிக்கை கொடுக்குறோம்? வாட் கைண்ட் ஆஃப் ஹோப் டு ஐ கேரி when I say I am a testimony? நான் இந்த விஷயத்துக்கு சாட்சி, நான் இந்த விஷயத்துக்கு ஒரு மாதிரின்னு அர்த்தம். நான் ஒரு அடையாளங்க, நான் ஒரு அணுகுமுறை, நான் ஒரு செய்முறை, நான் ஒரு வழிமுறை. திகைப்பு நீங்கள், திண்டாட்டம் நீங்கள், என்னை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். திண்டாட்டம் வரல, திண்டாட்டம் வந்து நான் திண்டாடும்படியாக, தவிக்கும்படியாக, என்னை கவுத்து விடும்படியாக, என்னை கீழே தள்ளும்படியாக முயற்சித்தார்கள், கர்த்தரோ என்னை தாங்கினார் தானே சங்கீதக்காரன் சொல்கிறாரு. சும்மா ஆண்டவர் யாரையும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கல. So he is our savior, means we are in dangers, absolutely in dangers, most probably all the time, if not every time. ஓகே, அதனால் நிலைத்திருங்கிறத சில பட்டியலிட்டு விதமாக காரியங்களை பார்த்து தான் ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஆனாலும் அதில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த பின்னணியை நாம் புரிந்து முன்னேறி போக தேவன் நமக்கு உதவி செய்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் தியானமாக இருந்தோம். அதில் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கடைசியாக தியானித்தோன்னு நினைக்கிறேன். புக் ஆஃப் 1 John chapter 4 verse 12. தட்ஸ் ரைட். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். தேவன் நமக்குள் நிலைத்திருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும். தேவனிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுவதும் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டியதும், தேவனுடைய நோக்கத்திலே திட்டத்திலே நிலைத்திருக்க வேண்டியதும், தேவன் தீர்மானித்தவைகளிலே நிலைத்திருக்க வேண்டியதும், நமக்கு நிலைத்திருக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட நிலை, அந்தஸ்து, ஸ்டேட்டஸ், பொசிஷன்ஸ், அதில் நிலைத்திருப்பதற்கு தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன் மாத்திரம் கொடுக்கறதில்ல, தானே நமக்குள்ள நிலைச்சிருந்து என்னோடு ஐக்கியமாயிரு, என்னோடு சேர்ந்து பழகு, என்னோடு சேர்ந்து நட, என்னோடு சேர்ந்து பேசு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன அதுக்கு முன்னோட்டமாக சொல்கிறாரு, நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுங்கள்.
ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுங்கள். தேவனை ஒருபோதும் ஒருவனும் கண்டதில்லை. ஆனால் நீங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு கூர்ந்தீங்கன்னா நான் உங்களுக்குள்ளே வந்து நிலச்சிருப்பேன், என்னையே நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே அதான் லாஸ்ட் வீக் அதை பார்த்தோம். இங்கே நீங்கள் ஓடணும் அவசியம் இல்லை, நீங்களும் என்னுடைய அன்பு உங்களுக்குள்ளே பூரணப்படும் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு அதே 1 யோவான் 3:24 வாசிப்போம். அவருடைய கட்டளைகளை 1 John chapter 3 verse 24, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். இது வந்து ஒரு தடவை இல்லை, பல முறை ஆண்டவர் மறுபடியும் வலியுறுத்துகிறதை பார்க்குறோம். அவருடைய கட்டளைகளை கை கொள்வதில் அந்த மிலிட்ரி சோல்ஜராக நம்ம மேலே இருக்கிற அதிகாரியாக, இம்மீடியட் அதிகாரியோ இல்லை உயர் அதிகாரியோ அப்படியாக அந்த விஷயத்தை புரிந்து கொண்டாலும் சந்தோஷம்தான். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைக்கு செவிமடு, ஒத்துழைப்பை காண்பி, உதவும் கரம் நீட்டு, பின்பற்று, திரும்பு, லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு சொல்லப்படுகிற இன்ஸ்ட்ரக்ஷனை விழிப்பாக கேட்டு ஒத்துழை. அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். கை கொள்ளுதல்னா அனுதினம் அபியாசித்து பார்ப்பது, செய்து பார்ப்பது, ஒரு உணவை செய்து பார்ப்பது. மிகவும் பாரம்பரியமான உணவாக இருந்தாலும், புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு உணவாக இருந்தாலும் அதை செய்து பார்ப்பது. நோய் வந்து விட்டது, மருந்து உட்கொண்டு தான் வேணும், 1000 சந்தேகத்தையே வச்சுக்கிட்டு சாப்பிட்டா என்ன ஆகிடுமோ. இப்போ தான் சொன்னேன், இந்த ஜப நேரத்தில் அந்த டெல்லியில் ஏதோ இடத்துல போய் சாப்பிட போகும்போது மவுத் ஃப்ரெஷ்னர்னு சொல்லி இந்த பிக்ஸோ இல்லைன்னா ஹால் சாப்பிடுவோம், இல்லைன்னா சில விதமான மின்ட்டெல்லாம் சாப்பிடுவோம். அப்படியே தொண்டையிலேருந்து அடி வயிற்று வரைக்கும் எரிஞ்சிருச்சான், ரத்தமாக அவங்க வாந்தி எடுத்து. அது மாதிரி அன்றைக்கி அந்த சாப்பிட்ட 1 or 2 people they were rushed to the hospital. அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் முடிவை பற்றி ஒன்றும் சொல்லலை. நிறைய நடக்குது. ஸ்ட்ரோக் ஆயிடுது, கண்ணு போயிடுது, ஊமையாகிடுறாங்க, ஸ்பீக்கிங் அந்த எபிலிட்டி இழந்துடுறாங்க. அப்போ அவங்களால சத்தம் போடும், பா 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 தான். மாடு தான் என்ன சொல்லுது, ஆடு தான் என்ன சொல்லுது, மனுஷன்தான் கத்துறானா தெரியாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அவரும் அவரில் நிலைத்திருக்கிற விஷயத்தில் சாமி நம்மளை தனியாக விட்டுறல பாருங்கள். ஹி இஸ் நாட் லீவிங் அஸ் அலோன். நம்ம எங்கே நிற்கிறோம், யாரோடு நிற்கிறோம், எதுக்காக நிற்கிறோம், எவ்வளோ நேரம் நிற்கிறோம், நம்மளை நிற்க சொன்னது யார், நம்ம கூட நிற்கிறது யார், நம்ம யாருக்காக நிற்கும்போது நிற்க வேண்டும் என்று, நிலைவரப்பட வேண்டும் என்று, இயங்க வேண்டும் என்று, முன் செல்ல வேண்டும் என்று, ஒத்துழைக்க வேண்டும் என்று நமக்கு பணிக்கப்பட்டதோ அதிலே தேவனும் நம்மோடு வந்து கண்காணியாக நிற்கிறாரு. கண்ணுக்கு தெரிஞ்சும் கண்ணுக்கு தெரியாமையும், சராசரியாக கண்ணுக்கு தெரியாமல். இயேசு உயிரோடு இருக்கும்போதும் சீடர்களுக்கு சோதனை வராமல் இல்லை. தன்னுடைய சீடர்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னு பார்த்து அதில் எப்படி அவர் பழகிறார், எப்படி அவர் கையாண்டார் என்பதை புரிஞ்சுக்கிறதுக்காக அவரோடு கூட அவங்க எல்லா பக்கம் நடந்து போனாங்க. யார் லீவ் எடுத்துக்கல. இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் சீடர்கள் போனாங்க. எல்லார் பேரையும் ஒவ்வொருத்தரையும் அவர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணல. இவங்களாம் வந்தாங்க, மற்றவங்களாம் ஆப்சண்ட்டுன்னு. முக்கியமான பொறுப்பான ஒரு கண்காணிகளாகவோ தலைமைத்துவத்தில் ஒரு முன்மாதிரியை திகழ வேண்டியவங்க, அவருக்கு பின்னே எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சரியாக ஒத்தாசையாக இருந்து வழி நடத்த வேண்டிய பேதுரு, யோவான், யாக்கோபை எல்லா பக்கமும் கூட்டிகிட்டு போயிருக்கார். சராசரியாக ஒரு சில இடங்களிலே இந்த 3 பேரை மாத்திரம்தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறதா வெளிப்படையாகவே நான் வாசிக்கிறோம். ஓகே தான்.
அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதே அவர் நமக்கு தந்திரளின் ஆவினாலே அதை அறிந்திருக்கிறோம். ஆவியானவரும் கூட போகிறார். We are never left alone. We are never left alone. அதை நம்ம அப்படியே ரியலிஸ்டிக்காக உணரணும், புரிதல் இருக்கணும். ஃபீலிங் மாத்திரம் இல்லை, ஏதோ காற்று பட்டுச்சு, ஏதோ உஷ்ணம், அதெல்லாம் இருக்கும் இல்லாமல். இப்போ அவர் நமக்குள்ளே தந்திருக்கிற ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். நமக்குன்னே ஒரு ஆவி தந்திருக்கிறாரு. நமக்குன்னே அந்த முந்தின பகுதியெல்லாம் பார்த்தோம், அவர் தமக்கு தந்தருளின ஆவியிலே, அவர் தம்முடைய ஆவியிலே நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஸோ he has given us a portion of his spirit also. ஸோ நம்ம கண்டிப்பாக கண்ணை கட்டி காட்டில் விடப்படுறதில்லை. நம்ம ஆண்டவர் கண்கட்டி வித்தை நம்ம காமிக்கிறதில்லை. நல்லா ஒரு ஞாபகம் வந்துச்சு. இப்போ அந்த ஒருத்தர் எச்சரிப்பாக ஒரு ஆடியோ அனுப்பிச்சாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அவர் சொல்கிறாரு, பிள்ளைங்களை கையை பிடிச்சிக்கோங்க, எங்கே போனாலும் பிள்ளைகளை அவங்க கையை அடக்கமாக வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டிங்கன்னா அவங்க பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ கொத்திட்டு போகிறதுக்கு எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்கிறாங்க, இறக்கியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு திட்டம்னே அவர் சொல்கிறாரு. நீங்கள் வழிபாட்டு தலத்துக்கு போகிறீங்களா, அங்கேயும் உங்கள் பிள்ளைங்களை உங்களோடய வச்சுட்டு தான் நீங்கள் கடவுளை வழிபாடணும். பிள்ளைய இழந்த பிற்பாடு நீங்கள் அழுகையோ இல்லை அரசு அதிகாரங்களையோ இல்லை காவல்துறையோ நாடுவதோ அனர்த்தமான விஷயம். பிள்ளைங்க அதுக்குள்ளே தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு டெஸ்டினேஷன் கொண்டு போயிடுறாங்க. அதுக்குள்ளே அவங்கள என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடுறாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை கூட சொன்னேன், அதையும் நம்ம குரூப்புக்கு அனுப்பிச்சேன். பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் பெங்களூருக்கு போகும்போது ஒரு பொண்ணை அப்படி தான் கடத்திட்டு போயிட்டு கண்ணை குருடாக்கி பிச்சைக்காரியை வச்சுட்டாங்க. அந்த பிள்ளை அவங்க அம்மா அப்பாவே வந்தாலும் மறுதளிக்குது, நீங்கள் அம்மா அப்பா இல்லை, எங்கள் அப்பா வருவேன்னாரு, அவர் வரல, இந்த அங்கிள் தான் என்னை கூட்டிகிட்டு செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் இதை எப்படி? ஆமாம், அந்த சுச்சுவேஷனில் தான் என்ன ஆகுமே சொல்ல முடியாது. The girl, the baby, அம்மா வயிற்றில் சுமந்த பிள்ளைய நீ அம்மா இல்லை, நீங்கள் யாரோ யார் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுவும் கண்ணு வேற இப்போ தெரியல. டெரிபிள். என்ன நம்ம இதிலெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த கான்ஸ்டன்சி. அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதே இல்லை அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் யோசிங்க. எனக்கு தான் இந்த யோசனை வருதாங்கிறதுக்காக தான் இவ்வளோ உங்களுக்கு சொல்கிறேன். என்ன இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. பழிச்சு பட சரவடி மாதிரி 4 பாயிண்ட்டை சொல்லிவிட்டு வேதாராய்ச்சி முடிச்சிட்டோம், எல்லாம் கற்றுக்கிட்டோம், எல்லாம் தெரியும் போகிறதில்ல. ஒரு பெரிய ஒன்றும் கம்பசூத்திரம் இல்லை. இது யார் வேணால் செய்யலாம். இந்த வார்த்தை என்னோடு நம்மோடு எப்படி ஈடுபடுகிறது? நமக்குள்ளே என்ன விதமான கிரியா ஊக்கியாக, கேட்டலிஸ்டாக எப்படி வேலை செய்யுது? இப்போ நம்ம தனியாக இருக்கவே முடியாதா? நமக்குன்னு ஒரு நேரம் இல்லையா? இப்படிலாம் ஏன் யோசிக்கக்கூடாது? யோசிங்க. அதில் காவல் இருக்கான்னு யோசிங்க, அதில் காயம் ஏற்படுதான் யோசிங்க, காயம் ஆறுதல் இருக்கான்னு யோசிங்க. அதுதான் விஷயம். ஏன்னா நம்ம அவரிலே நிலைத்திருக்கணும், அவர் நம்மளே நிலைத்திருக்கணும் தான் நம்முடைய தியானமே. அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பை தான் நம்ம தியானம் பண்ணுறோம். அவர் நமக்கு சொல்லி கட்டளையாக கொடுத்த விஷயத்தை தான் தியானம் பண்ணுறோம். அதில் நமக்கு இருக்க முடியலையே, இருக்க ஆசை தான். ஆனால் என்னை சுற்றி அவ்வளோ கடமைகள் இருக்குன்னு நேரத்தில் சொல்லுவோம், அவ்வளோ அழுத்தம் இருக்குன்னு சொல்லுவோம், அவ்வளோ நெருக்கம் இருக்குன்னு சொல்லுவோம், அவ்வளோ வேதனை இருக்குன்னு என்னத்தையோ சொல்லுவோம். உங்களோட இருக்க முடியல, நான் அதை செஞ்சு முடிச்சுட்டா அதை வரையுமோ, செஞ்சு முடிக்க முடியாது, வரவும் திரும்ப முடியாது, அப்படியே அது ஒரு தொடர்கதையாக போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு நாள் ஆண்டவரே எங்கே போயிட்டீங்க? அவர் எங்கேயும் போகல,
அந்த அனிமேஷன்ஸ்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் வந்து அனுப்பிச்சேன் நம்முடைய குரூப்புக்கு. ஜீசஸ் வந்து கேட்பேன். நம்ம பிள்ளைங்க கூட ஒரு தடவை ஸ்கிட்டில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜீசஸ் அந்த பொண்ணோடைய பையனோட யாரோ சரி அவருடைய பிள்ளை அவங்க சின்னவங்களாக தான் இருக்குன்னு பெரியும். நீ என்னை தேடுமா, என்னோட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அந்த காரியங்களை படித்து நான் சொல்லதான் கேட்டுட்டு அப்புறம் போகணும். இல்லைங்க ஆண்டவரே, நேற்றுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டே செஞ்சு முடிக்க முடியல. ஐ வாஸ் ஸோ டாக்டர், நல்லாவே தூக்கம் இல்லை. காத்தால் எந்திரிக்கும் போது நானே லேட்டு, நானே சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்கணும். ஆண்டவரே உங்களுக்கு தெரியும், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் இல்லை, நீங்கள் எவ்வளோ நல்லவர் இல்லை அப்படிலாம் சொல்லிவிட்டு உடனே அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வரும், அதுக்குள்ளே ஒரு காரியம் வரும், அப்படியே மறந்துடுவோம். வேலைக்கு போவோம், இல்லை ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம். இப்படி ஒவ்வொன்றா அங்கே நிற்பார். ஒவ்வொரு இடத்துல முட்டு சந்த மாதிரி எங்கேயா நிற்கும் போது இப்போ பஸ்ஸு வராது, இப்போயா என் கூட பேசுவியா, இப்போயா நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் இதில் உனக்கு உதவி செய்கிறேன், எனக்கு இடம் கொடுப்பியா அப்படிலாம் கேட்குறதெல்லாம் வந்து வேடிக்கைக்குள்ள. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் அடிபட்டு உணர்ந்து தவிச்சு தான் இந்த மாதிரி சில கான்செப்ட்லாம் கொண்டு வராங்க. அப்படிலாம் பைபிளை எழுதியிருக்க தொட்டத்தனருக்கு பைபிளை எழுதியிருக்கான்னு, பைபிளை எழுதுனதே உருப்படியாக வாழ தெரியல, பைபிளை எழுதாததை எழுதியிருக்கான்னு கேட்குறதுல ஒன்றும் பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது. இப்படி தான் பச்சையாக தான் எழுதியிருக்காரு. இதுதான் நமக்கு வழங்கலாம் தானே யோசிச்சுருக்கோம். இதெல்லாம் யாருங்க செய்ய முடியும் வேணும்னு சொல்லிடுவோம். யாருங்க செய்ய முடியல, அதுக்காக தானே நீ செய்யணுங்கிறதுக்காக தான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு நான் விலை கொடுத்தேன், உன்னை சொந்தமாக்கிக்கிட்டேன்னு வேறு நெத்தியடியாக சொல்கிறார். அப்புறம் யார் தேடணும்? ஒரு துல்கனையை தேடிட்டு போக முடியும்? ஒரு பஞ்சாபியை தேடிட்டு போக முடியுமா? ஒரு புத்தனை தேடி போயிட்டுருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் லூஸுங்க தான் செய்யும். ஓகே, அந்த லூஸு தான் நீ அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. நீ தான் அந்த லூஸு. ஓகே, சே டூ இட். நான் சொன்னது சொல்லு, நான் செய்கிறது செய், நான் என்ன செய்கிறேன் பாரு. இதையும் தாண்டி யூ கேன் திங்க். 3:6 அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அதோடு சம்பந்தப்பட்ட அந்த நிலைகளை பற்றி சொல்கிறார் பாருங்க. பாவம் செய்கிற நிலை, காணுகிற நிலை, அறிகிற நிலை, காணாத நிலை, அறியாத நிலை, பாவம் செய்கிற நிலை. அவர்கள் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, தவறுகிறதில்லை, குறி தவறுகிறதில்லை, நெறி தவறுகிறதில்லை, சொல் தவறுவதில்லை, இலக்கு தவறுவதில்லை, பிசகுவதில்லை, பொய் கூறுவதில்லை, மறுதலிப்பதில்லை, விற்று போடுவதில்லை, இதெல்லாம் அந்த மீறுவதில்லை, துரோகம் பண்ணுவதில்லை, வஞ்சிப்பதில்லை, மறைப்பதில்லை, மறைத்து கொள்வதில்லை, இலைகளுக்கு பின்னே மறைத்து கொள்வதில்லை, ஏத்தமாக பேசுவதில்லை, நான் என்ன சகோதரனுக்கு காவலாளியா அப்படின்னு கேட்குறதில்ல. இதெல்லாம் மீறுகிற விஷயம். கோயிங் ராங், டூயிங் சம்திங் ராங். அது எடுத்தோடனே வெட்டுப்பள்ளி குத்துப்பள்ளியாக தான் இருக்கணும், கொலைபாதகமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மேட்டர் என்னென்னா, பாவம் வந்து பூர்ணமாகும்போது மரணத்தை தான் பிறப்பிக்குது. மரணம் வந்து ரத்தம் சிந்தியும் சாவலாம், யூஸ்லெஸ்ஸாகவும் அப்படியே லைஃப், த ஸ்பிரிட், the life breath can pass away from us. Oh yes, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரெல்லாம் ஒன்றும் பாவம் செய்கிறதில்ல அப்படின்னு சொன்னாலும் ரைட், ஓகே ஃபைன். ஆனால் நீ அவரை காணணுமே, அவரை அறிஞ்சிருக்கணுமே. ஹேவ் யூ நோன் ஹிம்? Are you seeing him? எல்லாமே பிக்சராக தான் பார்க்கணுமா? ஏராளமான விஷயம் நம்முடைய இமேஜினேஷனில் தான் நடக்குது. யூகித்து பார்க்கிறோம், யோசித்து பார்க்கிறோம், அலசி பார்க்கிறோம், நினைத்து பார்க்கிறோம், ஒரு உருவம் கொடுத்து பார்க்கிறோம். இப்படி
ஒரு பொருள் எனக்கு வேணும்னா அது எப்படி இருக்கணும்னு நம்ம யூகித்து பார்க்குறோம். அதுக்கு வடிவத்தை நாமே கொடுத்து பார்க்குறோம். அந்த வடிவம் நமக்குள்ளே ஏற்படுகிறது. இமேஜினேஷன்ஸ். நம்முடைய இமேஜினேஷன்ஸ்க்கே ஆண்டவர் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாரு, ஒரு அடித்தளம் கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு பேட்டர்ன் கொடுக்குறாரு, கான்டென்ட் கொடுக்குறாரு. அது மேலே we can develop a picture. இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் நடக்க வேணும், நடக்க முடியும், நடத்த முடியும். கர்த்தரோடு இருக்கிற உறவினாலே திருமணம் ஆகிறதுக்கு முன்னும், திருமணம் ஆனதுக்கு பின்னும், குழந்தைகளை பெற்ற பின்னும், பணித்தளத்துக்கு போகும்போதும் வரும்போதும் நமக்கு தேவன் எழுப்பி கொடுத்துருக்கிற பின்னணியில் இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியக்கூறு இருக்கிறதுனால தானே யோவானுக்கு ஆண்டவர் அதை உணர்த்துறாரு, காமிச்சு பரிசுத்தான் எழுதுகிறாரு. யோவானு ஒரு மீனவர் தானே, அவர் ரொம்ப ஃபேவரெட்டு நான் ஃபேவரெட்டுங்கிற மேட்டர் இல்லை. அவர் சொன்னாரா? அதான் விஷயம். நமக்கு சொல்லணும் அவர் சொல்லியிருக்காரா? அதான் விஷயம். நான் அவரை போல் இன்னும் அவருக்கு இன்னும் ஃபேவரெட் இல்லை, அதை பற்றி அவர் அங்கே சொல்கிறாரு. இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சவன், அதனால் இதெல்லாம் சொல்லியிருக்கேன், நீ எனக்கு பிடிச்சவனாக இருந்தால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலையே. எனக்கு எப்படி அதை புரியுதுன்னா, நீ எனக்கு ரொம்ப பிடிச்சவன், நீ இப்படி இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. நமக்கு தான் ஆண்டவர் ரொம்ப பிடிக்குமே. நமக்கும் ஆண்டவர் ரொம்ப பிடிக்கணும்னு ஒரு ஆதங்கம் இருக்குமே. அப்போது இதை நாம் நடைமுறைப்படுத்தி தான் ஆக வேண்டும். இதை புரிந்து தான் ஆக வேண்டும். இதை செயல்படுத்தி தான் தீர வேண்டும். ஓகே, 2:28 யோவான் 1 யோவான் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். Abide in the person of Christ. இப்போ ஒரு யூடியூப் ஷார்ட் பார்க்க நேர்ந்துச்சு, அதை போய் நான் தேடலை. என்னமோ எனக்கும் அது சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்தேன். நல்லா எனக்கு ரொம்ப அதை பற்றி ஸ்கெப்டிக்காக இருந்தேன். ஆனால் அப்படி இருந்துகிட்டே டக்குன்னு தொட்டுட்டேன், அது ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் பார்க்கும்போது 2ஆம் திருமணம் அப்படிங்கிறத பற்றி திருவண்டு 1 or 2 minutesக்குள்ளே ஒரு அப்பா இருக்கிறாரு. அவருக்கு அவருடைய மனைவி இறந்துடுறாங்க. அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அது கல்யாணம் கட்டி கொடுக்குற வயசில் நல்ல பிராயத்துக்கு வந்த ஒரு பொண்ணு. அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு ஒரு பேரை சொல்லி கூப்பிட்றாரும்மா, இங்கே வாமா, கொஞ்சம் இது ஒன்று தண்ணி கொண்டு வாமா. காதலே வாங்கம்மா, வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அப்படியே இந்த மகளை அவள் பின்னாடியே வந்து அவங்க பெட்ரூம் போகிறா. என்னம்மா பேசிகிட்டே இருக்கேன், உங்கள தான் பேசுகிறேன், கத்துறேன், என்ன? அப்போ அதில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா 2ஆம் திருமணம் பண்ணுவதுக்காக ஒருத்தர் ஒரு விஷயத்தை அந்த வரனை பற்றி பேசி தீர்மானம் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ரொம்ப மோசமாக அவங்க அப்பா திட்டுது. பெத்த பிள்ளை கட்டி கொடுக்குற வயசில் இருக்க, சில பேர் வீட்டில் அம்மா அப்பா போவான்னு சொல்லுவாங்க. அது மரியாதை குறைந்து அவங்க வீட்டு பாணியாக இருக்கும். எல்லாருமே அம்மா வாங்க போங்க, அப்பா வாங்க போங்க அப்படி உனக்கு உன்னுடைய ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு நீ 2ஆவது கல்யாணம் பண்ணிக்கிற, நான் எனக்கு இன்னுமே வாழ்க்கையே படலை அப்படிங்கும்போது அப்படியே அவங்க அப்பா முதல்ல ஷாக்காகிறாரு, கோவப்படுறாரு. ரொம்ப துக்கப்பட்டு 3ஆவது எமோஷனை சொல்லும்போது, நான் உன்னை கட்டி கொடுக்குறதுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியாது, பேச்சு நடக்குதுன்னு தெரியாத, அதெல்லாம் முடிஞ்சு நீ கட்டிக்க தான் போகிற, கட்டி வைக்க தான் போகிறேன், அதுக்கப்புறம் என்னை யார் பார்ப்பா? நான் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்பேன்னு நினைக்கிறியா?
என் சம்பந்தி வீட்டுக்கு வருவேன்னு நினைக்கிறியா? உன் புருஷனுடைய தயவில் நான் இருப்பேன்னு நினைக்கிறியா? இத்தனை வருஷமாக என் மனைவி என்னை வந்து எனக்கு உண்மையாக, நான் அவளுக்கு உண்மையாக இருந்தேன். காலம் சமயம் எங்களை பிரிச்சிருச்சு. அதுவும் இவ்வளோ கேவலமாக பேசிட்டே. நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு முன்னாடி தானே, ஒரே பொண்ணு தான் போல இருக்குது, உனக்கு முன்னாடி தானே வாழ்ந்தோம். என்ன பார்த்த, என்ன கற்றுக்கிட்ட எங்கள் வாழ்க்கையை? சரீர தேவையை தீர்த்துக்கிறதுக்கு நாங்கள் அப்படி ஏதாவது முயற்சி பண்ணதா பார்த்தியா? அப்படி பண்ணி தான் உன்னை இவ்வளோ பெரிய ஆளாக்கியிருக்கோமா? சொல்லிவிட்டு அவங்க அப்பா ரொம்ப துக்கப்பட்டு போயிடுறாரு, ரூமை விட்டு போயிடுறாரு. அப்புறம் ஆயா புயானே இது ஒரு சீன் விட்டுது, அதை முடிஞ்சிடுது. நான் சொல்ல வந்தது, இட்ஸ் மே நாட் பி அ வெரி கிரேட் அண்ட் குட் எக்ஸாம்பிள், பட் அவரில் நிலைத்திருங்கள். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். இயேசு கிறிஸ்துக்குள்ளே நாம் நிலைச்சிருக்கணுங்கிறது வந்து ஒரு பேசிக் ரிக்வயர்மெண்ட். அதுக்கு 1008 காரணம் நம்ம கற்பிக்க வேண்டாம். ஏன்னா நான் அதில் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம மனசு ஒரு நேரத்தில் அது பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ எவ்வளோ அல்பத்தனமாக மாறிடுறோம். அது என்ன பிராயத்தில் இருக்கோம், என்ன நிலையில் இருக்கோமோ, வி பிகம் டோட்டலி சீப். தர டிக்கெட்டோட கேவலமாகிடுறோம். வெரி வெரி டிஸ்டர்பிங் அண்ட் பெயின்ஃபுல். எப்போ பார்த்தாலும் என்னையே தேடிட்டு வரீங்க, இதுக்கு தானா, இதுக்கு தான் என்னை ரட்சித்திங்களா அப்படின்னு நம்ம கேட்காமல் இருக்கோன்னு நினைக்கிறீங்களா? அடக்கியும் அடக்காமல் அடங்கா பிடாரித்தனமோ ஏத்தமோ எனக்கும் கொத்தவுக்கு ரொம்ப உரிமை இருக்குது. என்ன மண்ணாங்கிட்டி இருக்குது? பேச்சு தானே. உன் வாயின் வார்த்தையினாலே நீ சிக்குண்டாய், என் வாயின் வார்த்தையினாலே பிடிபட்டாய். வாயின் வார்த்தை எங்கே? அடி வயிற்றில் தானே இருக்குது. உதட்டு வழியாக வந்தது தான் வார்த்தையா? இங்கேயே அது ஸ்டாம் இன் அ டீப் கப் மாதிரி, ஒரு கப்புக்குள்ளேயே ஒரு பெரிய கொந்தளி பெறுற மாதிரி அடி வயிற்றுலேயே கொந்தளிச்சிட்டு இருக்கோம். we are boiling. why not, why me? ஒருவேளை கடவுள் இந்த மாதிரி ஒரு கேள்வி என்னைக்காவது ஒரு நாள் ஒரே ஒரு முறை சரியாக கேட்டார்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஆடி போயிடுவோம். நான் ஏன் உன்னை தெரிஞ்சுக்கணும்? ஐ டோன்ட் நீட் யூ அப்படின்னா எப்படி இருக்கும்? அது சொல்லிட்டார்ல, மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டார்ல, 21 21 22, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, அக்கிரம செய்யக்காரை என்னை விட்டு அகன்று போங்கள்னு. யாரை உடனே சேர்த்துக்க போகிறா? பரவாயில்ல, ஜீசஸ் கிடக்கிறார், அவரே டென்ஷனாக இருப்பார், டோன்ட் வரி, கம் அப்படின்னு உடனே காபிரியல் சேர்த்துக்க போகிறாரா, மிகாவேல் சேர்த்துக்க போகிறாரா, இல்லை வேறு ஏதாவது கேருபீன்கள் சேராமீன்கள் நம்ம சேர்த்துக்க போகிறாங்களா? உங்களுக்கே தெரியும், நான்லாம் எவ்வளோ ஆராதிச்சேன்ல, ஆராதனை கூட்டத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம், நீங்களாம் எடுத்து சொல்லலாம்ல. அவர் வேணான்னா யாருக்குமே வேணாம். அங்கே பரலோகத்தில் அவருக்கு வேணான்னா யாருக்குமே வேணாம். அவருக்கு வேணும்னா யாருக்கும் வேணான்னாலும் வேணும். அதான் அவர் தான் தீர்மானம். அப்போ அவர் தான் நமக்கு வேணும். சும்மா சொல்கிறதெல்லாம் இல்லை. யார் என்னை கேட்டால் நீ எனக்கு போதுன்னு சொல்கிறதில்லாம் ஆண்டவர் கவுந்து விழுறதில்ல. தோத்திரம். அவர் பொம்மை இல்லையே, பிரைஸ் தி லார்ட். தாகம் இல்லையே, சில தபாலுக்கு உடஞ்சி கீழே விழுறதுக்கு. ஹி இஸ் a லிவிங் காட். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒரு பாயிண்ட் 24 1 யோவான் 2:24. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. பிரைஸ் தி லார்ட். ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள்.
ரொம்ப பெரிய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம். பெரிய விஷயங்களெல்லாம் அப்படி ரொம்ப சர்வசாதாரணமாக ஆண்டவர் வேதத்தில் எழுதிட்டார். எது நான் ஒன்றும் பூதாகரப்படுத்திலாம் காமிக்கல, எனக்கு இது ரொம்ப பெரிய காரியமாக தெரியுது. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை கவனம் சிதறி போயிடுச்சுன்னா, தூரப்பட்டுருச்சுன்னா, என்ன சொன்னார் ஆரம்பத்தில்? எங்கே சொல்லியிருக்காரு? ஆதியாகமத்தில் தான் சொல்லியிருக்காரா? ஏதேன் இல்லையா? விரட்ட பிற்பாடா? இல்லை விழுந்த? இப்படியே கேட்டே இருப்போம். எப்படி ஆயிட்டோன்னா, தொப்புள் கொடி உறவே அறுக்கப்பட்டது போல் இருக்கும். Sometimes we have become an alien in our own house. நம்ம குடும்பத்திலே நம்ம அந்நியனை போல நடந்துக்கும்போது, அப்படியா அவங்க நமக்கு சொந்தமா, அவங்க உங்களுக்கு தங்கச்சியா? ஐயோ! ஏன்னா குடும்பத்தோடு அவனுக்கு உறவே கிடையாது, அம்மா அப்பாவோட உறவு கிடையாது. அவன் அது ஒரு சத்திரம் அவனுக்கு. இட்ஸ் ஒன்லி a lodge. அதுக்கு ஒரே பேசிக் காரணம், மைய காரணம், we are not interested. சிம்பிள், அவ்வளோதான். இது நடந்து போச்சு, அது நடந்து போச்சு, இப்படி நடந்துட்டாங்க, அதனால தான் இப்படி, இதெல்லாம் தேவையில்லை. இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எது எப்படி நடந்தாலும் போய் பீராயிரமா இல்லையா? வலுவிக்க போய் மூக்க நுழைக்கிறோமா இல்லையா? அவ்வளோதான். இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆதி முதல் பாதி முதல்லாம் மேட்டரே இல்லை. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால். கேள்விப்பட வைக்கிறார். கேள்விப்பட்டதுன்னா இட்ஸ் அ பார்ட்டிசிபிள், அது வினை எச்சம். இட்ஸ் அ டன் டீல். இட்ஸ் an event that has happened already. இனிமேல் அந்த சம்பவத்தை நடப்பிக்கலாம் முடியாது, நடந்துருச்சு. நடந்த ஒரு சம்பவத்தை உனக்காக நடப்பி வைக்கப்பட்ட, நடத்தி காமிச்ச ஒரு சம்பவத்தை கேள்விப்பட வைக்கிறார். உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு செய்தியை தேவன் கேள்விப்பட வைக்கிறார். பர்டிகுலராக உன் லைனுக்கு வராரு. அதில் நீ நிலைத்திருந்தால், அது உங்களை நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்கள் நிலைத்திருந்தால், நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். ஏன் அதை அங்கே அந்த இடத்துல இருக்கிற அந்த நிலைத்திருக்கும் ஒழுங்கை பற்றி என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? குமாரனும் பிதாவும் நிலைத்திருக்கிறவங்க, ஓடி போகிறவங்க இல்லை. அப்படியே நாங்கள் சொல்லலையே, அங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்க, யாரோ சொல்லியிருப்பாங்க, நீங்களாக யூகிச்சிருப்பீங்க. அது உங்கள் பிரம்மையாக இருக்கும், உங்கள் மன பிரம்மை. நான் தான் ஏன் சொன்னேன், எங்கள் அப்பா தான் சொன்னார், உனக்காக தான் சொன்னோம். இப்போ புரியுதா நம்ம உறவு எப்படி இருக்குது? கோவப்பட்டாலும் உண்மைதான், பாசமாக இருந்தாலும் உண்மைதான், எரிச்சலாக இருந்தாலும் உண்மைதான், வேண்டானாலும் இதுதான் உண்மை, வேணும்னாலும் இதுதான் உண்மை, முடியாதனாலும் இதுதான் உண்மை, சரி முனைகிறேன் அதுதான் உண்மை. ஓகே, ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ லார்ட்.